பண்ணை வைக்கிறோம்னா அந்த பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடியே செட்டு அமைச்சிட்டு தான் பண்ணையே ஆரம்பிக்கணும். காரணம் என்னங்கன்னா, நீங்கள் ஆட்டை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஆடு வளர்ப்போம்னா அது சுத்தப்படாது. புதுசாக ஆடு வளர்க்குறவங்க பண்ணை வைக்கிறவங்க ஃபஸ்ட்டு செட்டை அமைச்சிக்கணும். செட்டை அமைச்சிக்கிட்டு குட்டி வந்து திடாரிக்கமான குட்டியாக வாங்கணும். நல்ல பருமனான குட்டியாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி தான், மேலே காயாக இருக்கா, முதுகு பக்கத்து காயாக இருக்கா, காதுக்கு வலுப்பு வந்து அறுத்துருக்காங்களா. சில பேர் வலுப்பு வந்தால் காதை அறுத்து விட்டால் வலுப்பு சரியாக போயிடும்னு அறுத்து விட்டுப்பாங்க, ட்ரீட்மெண்ட்டு கொடுக்காம. அது மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டையே தரமான ஆடை வாங்கிட்டு வரணும். அப்போ தான் அந்த ஆடு வந்து திடாரிக்கமாக இருக்கும். குட்டி வாங்குறதுல ஏமாந்தோம்னா பண்ணையில் வந்து முன்னேற முடியாது. குட்டி வாங்குறது ஸ்டார்டிங்கு யாராக இருந்தாலும் பண்ண வைக்கிறவங்க குட்டி திடாரிக்கமான குட்டி நல்ல விவரம் தெரிஞ்சவங்கள அழைச்சிட்டு போய் நல்ல குட்டியாக இருக்கா அதை பராமரிக்கிறதுக்கு அதை இப்படி வாங்கினீங்கன்னா தான் அந்த பராமரிப்பு நல்லா வரும், அந்த குட்டியும் நல்லா வரும், பண்ணையும் நல்லா டெவலப் ஆகும்.